ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7th பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லெசன்ஸ் தான் மாநில அரசு அப்படின்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் புக்கை முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் டைம் புக்கு மாநில அரசு நம்ம பார்க்க போறோம். ரெகுலராக நம்ம கிளாஸஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு, தமிழ் அவுட் ஆஃப் புக் நோட்ஸு எல்லாத்தையுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. விருப்பப்படக்கூடியவங்க, தேவைப்படக்கூடியவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் அப்படின்றதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நம்ம படித்து எழுதி பார்க்கறதுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஷின் பேங்க்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளில் இருக்கு. சரி, வாங்க நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். மாநில அரசு, பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்னன்றதை நம்ம இங்கே தெரிஞ்சுட்டு போயிடுவோம். அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மத்திய அரசு, இப்போ பாருங்க, மத்திய அரசுல யாரு இருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருப்பாரு. மாநில அரசுல யாரு இருப்பாங்க அப்படின்னா ஆளுநர் அப்படின்றவரு இருப்பாரு. அடுத்து இங்க என்ன இருப்பாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர் இருப்பாரு. மாநிலத்துல யாரு இருப்பாரு அப்படின்னா முதல்வர் இருப்பாரு. யாரு இருப்பாரு? முதல்வர் இருப்பாரு. ஓகேங்களா? இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? அதே மாதிரி இது பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் அப்படின்றதுனால குறிப்பிடப்படும். நாடாளுமன்றம். இது என்ன அப்படின்னா சட்டமன்றத்தால குறிப்பிடப்படும். என்ன மன்றம்? சட்டமன்றம். இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நாடாளுமன்றத்துல என்ன அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்றது இருக்கக்கூடியதா இருக்கும். சட்டமன்றத்துல கீழவை, மேலவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். இதாங்க பேசிக் விஷயம். நம்ம இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு என்னவா இருக்கும்? ஈஸியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். இவங்களதான் எம்எல்ஏ, ஆங்கிலத்துல சொல்றதுன்னா எம்எல்ஏன்னு சொல்லுவோம். சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இந்த புக் பேக்லயும் நமக்கு கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டை தான் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையா இருக்கு. இதுல முதல்வர் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே இருக்கக்கூடியதாக இருக்கும். இதாங்க அந்த பில்டிங்கே பார்த்துக்கோங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தாங்க இருக்கு. ஆங்கிலேயர்களால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டையா தாங்க இருக்கு. சரிங்களா? முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அடுத்த கான்செப்டை பார்ப்போம். அடுத்து பாருங்க, தமிழகத்தில் சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் அமைந்துள்ளது. அப்ப தமிழகத்தோட சட்டப்பேரவையும் புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் இருக்கு, தலைமைச் செயலகமும் அங்கதான் இருக்கு. அதே மாதிரி சட்டமன்றத்தில் உள்ள கீழவையில் தான் மாநில நலன் காக்கும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூடி விவாதிப்பனர். நம்ம முன்னாடி சொன்னோம், மேலவை கீழவைன்னு இருக்கும். இதுல கீழவையில தான் என்ன பண்றாங்க, மாநிலத்தை நலன் காக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றக்கூடியவங்களாக இருக்காங்க. இதுலதான் எம்எல்ஏ இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள். சரி, வாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை யூனியன் பிரதேசங்கள் தற்போது இருக்கு அப்படின்னா 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா 28 மாநிலங்கள் இருக்கு. இப்ப இந்தியான்னு பாக்குறப்ப 20 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி, டெல்லின்ற ஒரு கேபிட்டல், அதாவது என்னது, தலைநகரத்தையும் கொண்டு இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட அரசாங்கத்தை இரு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு மத்திய அரசு. அப்ப மத்திய அரசினுடைய தலைமையிடம் எது? புதுடெல்லி. மற்றொன்று அந்தந்த மாநில அரசுகளை தலைமையிடமா. இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா தலைமையிடம் எது? சென்னை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி. அதே மாதிரி இந்தியாவுல கூட்டாட்சி அமைப்பு முறையை நம்ம பின்பற்றுறோம். என்ன பின்பற்றுறோம்? கூட்டாட்சி அமைப்பு முறை. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகாரம் என்ன பண்ணுது? பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுது. ஓகேங்களா? ஒரு அரசாங்கத்துல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம்.
இப்போ மத்திய அரசுன்னு பாக்குறப்ப நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை நம்ம பார்க்க போறோம். குடியரசுத் தலைவர் இருப்பாரு, பிரதமர் இருப்பாரு. இது வந்து நாடாளுமன்றத்துல. ஒரு மாநிலம்னு வரப்ப மாநில ஆளுநர் இருப்பாரு, முதலமைச்சர் இருப்பாரு. இவங்க எல்லாம் பொறுப்போடு என்ன பண்றாங்க, செயல்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு ஒரு சில விளக்கங்களை கொடுத்து வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். என்ன விளக்கம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு பதிலா துணைநிலை ஆளுநர் அப்படின்றவர் இருப்பார். யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, ஆளுநருக்கு பதிலா துணைநிலை ஆளுநர் இருப்பாரு. ஒரு ஸ்டேட்னு வரப்ப யார் இருப்பாரு அப்படின்னா ஆளுநர் மட்டும் இருப்பாரு. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்த இங்க கொடுக்கல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போம். துணைநிலை ஆளுநர். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இப்ப பாராளுமன்றம்னு வரப்ப அவங்களை எப்படி குறிப்பிடுவாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்ல அப்படின்னா பாவு, பாராளுமன்ற உறுப்பினர். சட்டப்பேரவை ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்கள சாமாவு, சட்டமன்ற உறுப்பினர்கள். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படக்கூடியதா இந்தியாவில் இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த சாமாவு சட்டமன்ற உறுப்பினர்ல யாரும் நியமனம் செய்யறது இல்ல, மக்களால தான் அவங்க என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்தியாவை என்ன பண்றாங்க அப்படின்னா தொகுதிகளுக்காக தேர்தலின் காரணமாக எலெக்ஷன் நடக்கிறதுனால என்ன பண்றாங்க, அவங்க பிரிக்கிறாங்க. எலெக்ஷன்னால பிரிச்சு தராங்க. எப்படி அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில என்ன பண்றாங்க, தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 18 வயசு பூர்த்தி செஞ்ச எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்களிக்கலாம் அப்படின்றதையும் சொல்றேன். நம்மளுடைய வாக்குப்பதிவுகள் எல்லாமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவாகக்கூடியதாக இருக்கு. யார் அதிக ஓட்டு பெறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இப்ப 100 ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதுல ஒருவர் 60 ஓட்டோ ஒருவர் 40 ஓட்டு வாங்கினார்னா இந்த 60 ஓட்டு வாங்கியவர் என்னது, வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார். ஓகேங்களா? சரி. தேர்தலை நடத்தக்கூடியவங்க யாரு அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம். அவங்க தேர்தலை நடத்துவாங்க. எப்படி தேர்தல் இருக்கு அப்படின்றத கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதே நேரத்துல கட்சியில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றவங்கள தான் பெரும்பான்மை கட்சியை பெற்ற கட்சியாக ஆளுநர் என்ன பண்றாரு, ஆட்சி அமைக்க கூறுறாரு. அவர் தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு. அப்ப அதிக வாக்குகள் பெற்றவங்களை கூப்பிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே எதிர்கட்சி, ஆளுங்கட்சியை சேராத வேறு பல கட்சிகளை சார்ந்தவர்களை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எதிர்கட்சி. அப்ப ஆளும் கட்சினா பெரும்பான்மை பெற்ற கட்சி, எதிர்கட்சின்னா என்னது, அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிற எல்லாருமே. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்வரை நியமனம் செய்வாருங்க. இப்ப ஆளுநர் இந்த கான்செப்டை நம்ம பார்த்துருவோம். ஒரே நிமிஷம். இப்ப ஆளுநர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிஎம் நியமனம் செய்யறாரு. இந்த சிஎம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அமைச்சர்களை பரிந்துரை செய்வார். இவங்கவுங்களா என்னுடைய இதுல அமைச்சர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்வார். ஓகேங்களா? இந்த சிஎம் ஆளுநர் எப்படி தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவரை தான் தேர்ந்தெடுப்பார். இந்த அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவையினுடைய தலைவர் யார் அப்படின்னா முதல்வராக இருப்பார். ஓகேங்களா? இவங்களுடைய பதவிக்காலம், முதல்வருடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா 5 ஆண்டுகள், 5 years. அதே மாதிரி முதல்வர் மாறிட்டாருன்னா அமைச்சரவையும் மாறக்கூடியதாக இருக்கும். ஆளுநருடைய பதவிக்காலமும் பொதுவா 5 ஆண்டுகள். ஆனா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை என்ற ஒரு வார்த்தையும் இருக்கு, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பாயிண்ட் போட்டு. ஆளுநருடைய பதவிக்காலம் பொதுவா 5 ஆண்டுகள். நீங்க என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, பெரும்பான்மை உள்ளவரை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, இதுதான் அங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து பார்ப்போம். ஒருத்தவர் ஆளுநரா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தொகுதிகள்லாம் இருக்கணும். ஒருத்தவர் கவர்னரா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தொகுதி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 35 வயசு இருக்கும். ரெண்டாவது சரி இதுக்கு மேலே போட்டுருவோம். இந்திய குடிமகனா இருக்கணும். முதல்ல அவர் என்னவா இருக்கணும், இந்திய குடிமகன். இது எல்லாருக்கும் காமனான ஒண்ணு. 35 வயசு இருக்கும். ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய, சிறந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதனா இருக்கும். அரசு பதிவில என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நீங்க ஒரு முதல்வர் ஆகணும், சிஎம் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 வயசு பூர்த்தி அடிச்சிருக்கும். மூணாவதா ஒரு தகுதி சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏவா இருக்கணும், சாமாவோவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நீங்க சாமேவு சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும்னா அதே தாங்க, இந்திய குடிமகனா இருக்கணும்,
ரெண்டாவது என்னது, வயசு மட்டும் மாறுதுங்க, 30 வயசு அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மாநில சட்டமன்றம் பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னா 2 அவைகளை கொண்டது. ஒண்ணு மேலவை, கீழவை. இந்த 2 அவைகளை கொண்டதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈரவை சட்டமன்றம் அல்லது சட்டசபைன்னு சொல்லுவோம். சட்டமன்ற மேலவைய சட்டசபை அப்படின்னு அழைப்பதும், இதன் உறுப்பினர்களை சட்ட மேலவை உறுப்பினர்கள் என அழைப்பதும் மரபு. இவங்க வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. சட்ட மேலவை உறுப்பினர் நம்ம பார்த்தோம்ல 30 வயசு, இங்க இந்த கான்செப்ட்ல நம்ம 30 வயசு பார்த்தோம் பார்த்தீங்களா அவங்கள. சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியா மக்களவையில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும்தான் மேலவை கீழவைன்னு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அவை தான் இருக்கு, கீழவை மட்டும்தான். இந்த 1986 நவம்பர் 1க்கு அப்பயே என்ன ஆயிடுச்சுன்னா செயலிழந்து போச்சு. எம்ஜிஆர் அவர்கள் இதை கலைச்சிட்டாருங்க. யாரு? எம்ஜிஆர் அவர்களால் கலைக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக யார் இருப்பார் அப்படின்னா ஆளுநர் இருப்பார். மாநில நிர்வாகத்தோட தலைவரும் ஆளுநர் தான். நிர்வாக நடவடிக்கைகள் எல்லாமே யாருடைய பெயர்ல நடக்கும் அப்படின்னா ஆளுநருடைய பெயர்ல தான் நடக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேந்தராக இருக்காரு. எல்லா அரசு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யாரு அப்படின்னா ஆளுநர். அதே மாதிரி மாநில சட்டத்துறையால் இயற்றக்கூடிய அனைத்து மசோதாக்களுக்கும் இவர் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது என்னவா மாறுது, சட்டமாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா நியமனம் செய்யறாரு. யாரெல்லாம் நியமனம் செய்யறாரு, இதெல்லாம் பொதுவான கேள்விங்க. ஒண்ணு மாநில தலைமை வழக்கறிஞர். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் உறுப்பினர்ல சொல்றாங்க. அடுத்து மாநில தலைமை தேர்தல் ஆணையம். அரசு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள், வேந்தர்கள் அல்ல, வேந்தரா இருக்கிறவர் யாரு, ஆளுநர். துணைவேந்தர்ல நியமனம் செய்யறாரு. மாநில நிர்வாகத்தோட பெயரளவு தலைவர் தாங்க ஆளுநர். உண்மையான தலைவர் யாருன்னா முதல்வர். இது நமக்கு நல்லாவே தெரியும். பெயரளவு தலைவர்னா ஆளுநர், உண்மையான தலைவராக இருப்பவர் முதல்வராக இருக்கார். முதல்வர் தான் அமைச்சர்களுக்கு எல்லாருக்கும் இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்யறாரு. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டு முறையிலும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக இருக்காங்க. ஓகேங்களா. அனைவரும் முதலமைச்சர் தலைமையின் கீழ் ஒரு குழுவாக இருப்பாங்க. அப்ப அமைச்சர்கள் எல்லாம் யார் தலைமையில குழுவாக இருப்பாங்க, முதல்வரோட தலைமையில ஒரு குழுவாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் முதல்வர் வகுக்கிறார். யார் வகுக்கிறாரா, முதல்வர் தான் அந்த கொள்கைகளை வகுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா அதோட பிரிவுகள் எத்தனை அப்படின்னா 3 பிரிவு. ஒண்ணு சட்டம், அதாவது சட்டமன்றம், சட்டம் ஏற்றுவதற்காக சட்டமன்றம். அடுத்து நிர்வாகத்துறை, என்னது நிர்வாகத்துறை, ஏற்றக்கூடிய சட்டங்களை செயல்படுத்துவதற்காக நிர்வாகம். அடுத்து நீதித்துறை, இது ரொம்ப முக்கியமானது, நீதித்துறை. இந்த நீதித்துறை எதுக்குன்னா சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக. அப்ப சட்டத்தை உருவாக்குறவங்க சட்டமன்றம், சட்டத்தை செயல்படுத்துறவங்க நிர்வாகம், சட்டங்களை நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றம். ஒரு மாநில அளவுல மிக உயர்ந்த நீதித்துறை அமைப்பு எது அப்படின்னா உயர் நீதிமன்றமாக இருக்குங்க. இந்த உயர் நீதிமன்றம் அப்படின்றது என்னன்னா சுதந்திர தன்மையோட செயல்படக்கூடியது. நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீதிமன்றத்துல ஒரு தலைமை நீதிபதி இருப்பாரு, மற்ற நீதிபதிகளும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஒரு விஷயம் பாருங்க, உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமனம் செய்வர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவரா இருக்காருங்க. தலைமை நீதிபதிக்கான ஓய்வு பெறக்கூடிய வயது என்ன அப்படின்னா 65. இப்ப மறுபடியும் ஒரு முறை பார்ப்போங்களா. இப்ப சென்னையில இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை பத்தி பார்க்கணும். சரி, இதுக்கு தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருப்பாரா, அது கூட பிளஸ் பிற நீதிபதிகள் இருப்பார். இவங்களை நியமனம் செய்வர் யாரு, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்க, நீதிபதிகளோட எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாறும்ன்றாங்க. இவங்களோட வயசு எவ்வளோ, ரிட்டையர்மெண்ட்டுக்கான வயசு எவ்வளோ அப்படின்னா 62 வயசு தாங்க. ஓகேங்களா. ஒரு ஸ்டேட்ல உயர் நீதிமன்றம் மட்டும்தான் இருக்குமா, மற்ற நீதிமன்றம் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா
மாவட்ட அளவில் நீதிமன்றங்கள் இருக்கும், தீர்ப்பாயங்கள் இருக்கும். அவை எவ்வித சார்புமின்றி மக்களுக்கு நீதியை வழங்குவதை உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லாம குடும்ப நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, திருமணம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த எழக்கூடிய சண்டை சச்சரவுல என்ன பண்றாங்க, தீர்த்து வைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் என்ன பண்ணுங்கன்னா, தமிழ்நாட்டுல மதுரை அப்படின்றது சென்னையினுடைய கிளை நூலகமா நீதிமன்றமாக இருக்கும். இது எப்ப தொடங்கப்பட்டதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நம்ம வெற்றிகரமா புக் பேக்குக்கே வந்துட்டோம். ஒரு மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயசு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 25 வயசு. எத்தனை வயசு? 25 வயசு. 18 வயசுல ஓட்டு போடலாம், 30 வயசுல சட்ட மேலவை உறுப்பினர் ஆகலாம். சாமேவு, இது சாமாவு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் 28, யூனியன் பிரதேசங்கள் 8. மாநில அரசுன்னா என்னன்னா, மாநில அரசோட துறைகள் சட்டமன்றம். அப்ப ஆ மற்றும் ஆ, அதுதான் சரியான விடை. மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யாரு அப்படின்னா, நிர்வாகம் எல்லாத்துக்கும் தலைவர் யாரு? ஆளுநர் அவர்கள் தான். முதல்வர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமனம் செய்பவர் யாரு அப்படின்னா, இதுவும் ஆளுநர் தாங்க. இந்த இடத்துல நியமனம் வந்தாலுமே தேர்தல் ஆணையர்லாம் வரவே கூடாது, பிரதமரும் வரவே கூடாது. பிரதமர்லாம் யாரையுமே நியமனம் செய்ய மாட்டார். நம்ம பார்க்குற ரொம்ப முக்கியமான நபர்கள்ல குடியரசுத் தலைவர் வரலாம், ஆனா மாநிலம்னு வந்தாலும் குடியரசுத் தலைவர் வரமாட்டார், ஆளுநர் மட்டும்தான் வருவார். முதல்வர் என்பவர் என்ன அப்படின்னா, பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். முக்கியமான நிர்வாக பிரிவு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினும் கூட. இது நம்ம என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை கடைசியாக நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததா பாருங்க, யாரால் ஆளுநர் வந்து நியமிக்கப்படுகிறார்னா, குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை நியமனம் செய்வார். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையான தலைவர் யாரு? முதல்வராக இருக்கிறவங்கள முதல்வராக நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் யாரா நியமிக்கப்படுகிறார்? முதல்வராக நியமனம் செய்யப்படுகிறார். மாநிலத்தினுடைய உச்சபட்ச நீதி அமைப்பு முறை எது அப்படின்னா, உயர் நீதிமன்றம். சாமாவோட விரிவாக்கம் என்னது? சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் யாரு அப்படின்னா, எம்எல்ஏவா இருக்கலாம் அல்லது எம்பியா இருக்கலாம். அடுத்து, சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை சாராதவர்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா, எதிர்கட்சி உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாருங்க, இதில் நான் கலர் கொஞ்சம் மாத்தி கொடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, சட்டமன்றம். இதுல ஆளுநர் யாரு அப்படின்னா, மாநிலத்தோட தலைவர். முதலமைச்சர் பெரும்பான்மை கொண்ட கட்சியோட தலைவரா இருக்காரு. யூனியன் பிரதேசம் அப்படின்னா, இந்த இடத்துல 7 இருக்கு, நம்ம அதை 8 மாத்திக்கணும். புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா தலைமை செயலகம். ஓகேங்களா? சரி, மீதி என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப எளிமையான ஒரு லெசன் தாங்க. கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. ஆளுநர் இந்திய குடிமகனா இருக்கணும்ன்றது சரிங்க. ஆளுநர் ஆவதற்கான வயசு என்னது? 30. அப்ப இதுதான் என்னது? தப்பு. மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் பார்ப்போம். நல்ல மனமுடையவராக இருக்கணும், இதுவும் சரிதான். லாபம் தர எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது, இதுவும் சரிதான். அப்ப பி தான் அதுக்கான ஆன்சர். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியா தவறா என்பதை ஆராயுங்க. அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார். கண்டிப்பாங்க, அதுல மாற்றமே இல்லை, அது சரி. அடுத்து, ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள். இதுவும் கரெக்ட் தாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. ஆக்சுவலா இந்த பாயிண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த கிளாஸையே தொடங்கியிருப்போம். இதுதாங்க தப்பு. அப்ப தவறானது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தவறு. சி வந்து தவறு. அடுத்து, ஈரவைக்கு சரியான விளக்கம் என்ன அப்படின்னா, மேலவை மற்றும் கீழவை தான் என்னது? ஈரவை. ஓகேங்களா? சரி. அடுத்து, இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டுள்ளது. கூற்று சரி. ஓகே. அடுத்து பாருங்க, காரணம். இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்திருக்கு. இதுவும் சரிங்க. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். வெற்றிகரமா நம்ம இந்த லெசன்ஸ் முடிச்சிட்டோங்க. அடுத்தடுத்த லெசன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.